சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியம் வழங்கப்படும். சென்னை ஏழகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முறையான ஊதியம் தரக்கோரி வலியுறுத்தி பல்வேறு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் சத்துணவு ஊழியர்கள். இவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு சமைத்து தரக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சத்துணவு அமைப்பாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சிறப்பு காலமுறை ஊதியமாக வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த ஊதியத்தை காலமுறை ஊதியமாக மாற்ற வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். அதேபோன்று ஓய்வு பெறும் நாளில் 5 லட்சம் ரூபாய் அமைப்பாளருக்கும், அதேபோன்று சத்துணவு சமையலர் மற்றும் சமையல் உதவியாளருக்கு 3 லட்சம் ரூபாயும் தர வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். அதைவிட முக்கியமாக அவர்கள் வலியுறுத்தக்கூடியது தமிழகம் முழுவதும் 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த காலி பணியிடங்கள் காரணமாக அவர்களுக்கு பணி சுமை ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் இந்த காலி பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள்.